உண்மைக்கு சான்று பகர்வதே எனது பணி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்கிறோம் 3 முக்கிய கதாபாத்திரங்கள். ஒன்று ஏரோது அந்திப்பா என்று சொல்லுகிறவர், இன்னொன்று ஏரோதியா, மூன்றாவது திருமுழுக்கு யோவான். இந்த 3 பேரும் 3 கதாபாத்திரங்களாக இல்லாமல் 3 மனசாட்சியினுடைய மனநிலையாக பார்ப்போம். ஏரோது ஒரு பயம், சுயநலம் கொண்டவனாக இருக்கிறான். மற்றவர்களுடைய சொல்லுக்கு பயந்து போய் தான் சொன்ன வாக்கை தீமையாக இருந்தாலும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனநிலையாக இருக்கிறார். ஏரோதியா எப்படியாவது பழிவாங்குகின்ற சூழல் வரும்பொழுது பழிவாங்கியே தீர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார் ஏரோதியா. யோவான் உண்மைக்கு சான்று பகர்கின்றவராக இருக்கிறார். 3 நிலைகள். உண்மை பேசும்போது உலகம் நம்மை ஏளனமாக கூட பார்க்கும், நிராகரிக்க கூட செய்யும். ஆனால் கடவுள் பார்வையில் நாம் வெற்றி பெற்றவர்களாகத்தான் இருப்போம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வேலைத்தளம், குடும்பம், சமூகம், இவற்றில் இந்த 3ஐயும் நாம் பார்க்க முடியும். ஒன்று, எல்லாரும் செய்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க, நமக்கு ஏன் வம்பு, நாமும் சேர்ந்து அவங்களோட செஞ்சுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி தீமையாக இருந்தாலும் அதனோடு சேர்ந்து செய்கிறோம் என்று சொன்னால் ஏரோதினுடைய மனநிலை நமக்கும் இருக்கிறது. நான் என் இயல்புக்கு ஏற்பது போல எனக்கு இழப்பு வந்தாலும் பரவாயில்லை, உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகர்ந்து நான் வாழ்வேன் என்று சொன்னால் நீ திருமுழுக்கு யோவானின் மனநிலையை கொண்டிருக்கிறாய். ஏதாவது ஒன்று பழிவாங்க வேண்டும் என்று நினைத்துவிட்டு வாய்ப்பு தேடி கொண்டிருக்கிறாய் என்றால் ஏரோதியாவின் மனநிலையில் நீர் இருக்கிறாய் என்று அர்த்தமாகும். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சியை வரலாற்று பூர்வமாக விளக்கணும்னா 16ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்து மன்னன் 8ஆம் ஹென்றி, அவருடைய காலத்தில் வாழ்ந்த தாமஸ் மூர், இவர்கள் 2 பேரும் உடைய வாழ்க்கை வரலாறு இதனோடு ஒப்பிட்டு போகும். 8ஆம் ஹென்றி என்ன நினைக்கிறார், தன்னுடைய முதல் மனைவி கேத்ரினை விவாகரத்து செய்து மேரி போலின், ஆனி போலின் அவர்களை 2வது திருமணமாக நான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுக்கிறார். ஆனால் தாமஸ் மூர் அவர் யாருன்னா, முதல்ல 8ஆம் ஹென்ரியினுடைய பிரதம மந்திரியாக இருந்தவர், அவருடைய சிறந்த விசுவாசியாக இருந்தவர், அவருடைய வழக்கறிஞராகவும் இருந்தவர். அவர் என்ன சொல்கிறாரு, திருச்சபையின் சட்டத்தின்படியும் விவிலியத்தின்படியும் இதற்கு அனுமதி இல்லை என்று அரசன்கிட்ட சொல்கிறார். காலம் போகுது, அரசன் என்ன செய்கிறான், திருச்சபையை உடைக்கிறான். அப்போ தான் உடைஞ்சது. திருச்சபை உடைத்து தனக்கென்று ஒரு திரு அவையை உருவாக்கி இந்த இதுக்கு நீ அனுமதி கொடு, இதுக்கு ஒத்துக்க அப்படின்னு சொல்லி தாமஸ் மூரை கட்டாயப்படுத்துகிறார். அவர் அதுக்கு இணங்கவே இல்லை. காலப்போக்கில் இதெல்லாம் திருச்சபை உடைஞ்சு அவரும் ஒத்துக்காத போன பிற்பாடு என்ன நடக்குது, இறுதியில் அவர் ஏற்க மறுத்தார் என்று முடிவெடுத்த உடனே 1534 இவரை லண்டன் கோபுர சிறையில் கொண்டு போய் அடைக்கிறார். அடுத்தது அரைச்சது மட்டுமில்லை, அடுத்தது 1535 ஜூலை மாதம் 6ஆம் தேதி இவருக்கு தண்டனையும் கொடுக்கிறார். அந்த தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதுதான் உண்மை, இதுதான் சரி, இதுதான் திருச்சபை சட்டம் என்பதை உறுதியாக இருந்தார். அப்போ அவர் சொன்னாராம், நான் அரசனுக்கு சாகும் வரைக்கும் விசுவாசியாக இருந்தேன், ஆனால் அதற்கு மேலாக, எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளுக்கு முதல் வேலைக்காரனாக நான் இருக்க வேண்டும், அதுதான் செய்கிறேன் என்று சொன்னாராம். அன்புக்குரியவர்களே, உண்மை எதுவோ அதற்கு துணையாக இருக்க வேண்டும், நியாயம் எதுவோ அதற்கு பக்கத்தில் இருக்க வேண்டும், நீதி எதுவோ அதனோடு பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் திருமுழுக்கு யோவானினுடைய பிள்ளைகளாக மாறுவோம்.